ஹாய் டெமோஸ் இன்னைக்கு பேஸ்ல ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பற்றி தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபாலோயிங் ஈவெண்ட் எல்லாத்தையுமே குரோனாலஜிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் நடந்த ஈவெண்ட் எது பார்த்துட்டீங்க அப்படின்னா ஏகே கோபாலன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் 1915 நடந்துச்சு. இந்த கேஸ் தான் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு. நம்ம இதை கண்டுபிடிச்சாலே 4ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஆப்ஷன் சி மட்டும்தான் இருக்கு. இப்போ கரெக்டான ஆன்சர் 4123 அப்படின்றதா இதோட கரெக்டான குரோனாலஜிக்கல் ஆர்டர். இப்போ என்னென்ன கேஸ் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஏகே கோபாலன் வர்சஸ் ஸ்டேட்ஸ் 1950 எதுக்காக அப்படி வந்துச்சு அப்படின்னா ஆர்டிகல் 21 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கேஸ் நடந்துச்சு. அதுக்கடுத்து நடந்த ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1967 கோலக்நாத் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் நடந்துச்சு. இதோட தீர்ப்பு என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இம்யூட்டபிள், அதாவது அது யாருமே சேஞ்ச் பண்ண முடியாது. அதே மாதிரி அதை பார்லிமெண்ட்ல யாராலே அமெண்ட் பண்ண முடியாது. அமெண்ட் மீன்ஸ் அதை நம்ம புதுசா மாத்தவோ மாடிஃபையோ இல்லை ஏதோ ஒன்று புதுசாக ஆட் பண்ணோ அந்த மாதிரி எதுவும் முடியாது அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல கொடுத்தாங்க. இதுதான் செகண்ட் நடந்துச்சு, கோலக்நாத் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 1916. தேர்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசவநந்தா பாரதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 1973 நடந்துச்சு. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ஒரு கேஸ். அதை பார்லிமெண்ட் ஒரு சில இதை அமெண்ட் பண்ணலாம், ஆனா அது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதை டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட் பண்ணிக்கலாம். பட் இது வெல்ஃபேர் ஆஃப் பீப்புளுக்காக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றத கொண்டு வந்ததுதான் இந்த கேசவநந்தா பாரதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா கேஸ். லாஸ்டா பாத்தீங்கன்னா மினர்வா மில்ஸ் லிமிடெட் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் இந்தியன் கேஸ் 1980 வந்துச்சு. இது என்னன்னா இந்த ப்ரீவியஸ் கேஸை இன்னும் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணாங்க. அதாவது பார்லிமெண்டோட பவர் என்னென்ன, அதோட அது கான்ஸ்டிடியூஷன்ல என்னெல்லாம் அமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதோட பவர்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது, இது எல்லாத்தையுமே இந்த கேஸ் மூலியமா தான் சொன்னாங்க. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியும் எப்பவுமே பேலன்ஸ்டா இருக்குன்னு சொன்னது இந்த கேஸ் தான். அப்போ இந்த கொஸ்டினோட கரெக்டான குரோனாலஜிக்கல் ஆர்டர் 4123 அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ.